அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் உளுந்தூர்பேட்டையில் இன்று மாலை மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு நடைபெற உள்ளது. எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் என்பது குறித்து செய்தியாளர் பார்வையில் விவரிக்கிறார் நமது செய்தியாளர் காமராஜ். அவரிடம் பேசலாம். காமராஜ், விசிக இந்த மது ஒழிப்பு மாநாடு தொடர்பாக எந்த கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுத்தது, யாரெல்லாம் இதில் கலந்து கொள்ள போகிறார்கள் என்பது தொடர்பாக ஒரு பெரிய சர்ச்சையும் விவாதமுமே சில நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்றைக்கு இறுதியாக அந்த மாநாடு நடைபெறுகிறது. எந்தெந்த கட்சி சார்பாக பிரதிநிதிகள் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு தொடங்கி 9 மணி வரை நடைபெறுகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு இருக்கக்கூடிய இந்த திடல் பகுதி தான் இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த மாநாடு 4 மணிக்கு தொடங்குவதற்காக 50,000 இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நடக்கூடிய இந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக திமுகவிலிருந்து RS பாரதி மற்றும் TKS இளங்கோவன் ஆகிய இருவரும் கலந்து கொள்வார் அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறாங்க. அதே போன்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து சுதா என்பவரும் கலந்து கொள்கிறாங்க. சிபிஐயிலிருந்து வாசுகி என்பவர் கலந்து கொள்கிறார்கள். தமிழக வாழ்வு உரிமை கட்சியிலிருந்து முத்துலட்சுமி என்பவர் கலந்து கொள்கிறாங்க. இந்த மது ஒழிப்பு மாநாடானது